இந்த வீடியோவில் நாங்கள் 2024 MCQ 46 பார்ப்போம். படத்தில் நீங்கள் MCQ பார்க்கலாம், ஸ்க்ரீனில் விளங்கும். படத்தில் காட்டப்பட்டுள்ள PV வரைபடத்தினால் ஒரு லட்சிய வாயுவின் ஒரு குறித்த வெப்ப இயக்க வட்டம் ABCD எடுத்து காட்டப்பட்டுள்ளது. புள்ளி Aயில் வாயுவின் வெப்பநிலை 327 C எனின் புள்ளி Cயில் வாயுவின் வெப்பநிலை அது. சரி, இப்போ இதான் அவங்க தந்திருக்கிற வரைவு. வாயு லட்சிய வாயுடைய வெப்பநிலை மாற்றம், அமுக்கத்துக்குரிய செயற்பாட்டு மாற்றத்தை காட்டியிருக்காங்க. இதில் உண்மையில் நான் எல்லாம் கீரையில் கேள்விக்கு ஏற்ற மாதிரி கீறேன், இதை பார்க்கலாம். இவ்வளவுதான் தேவைப்படும். சரி, இது 8, இது 9. எனிவே இங்கே வரையும் எடுப்போம். இந்த கிராஃபை பூர்த்தி செஞ்சுட்டு பார்ப்போம். 12, இது V தர 10 செய 3 வர்க்கம், இது P தர 10 5 நியூட்டன் மீட்டர் -2. இது ஆறுன்றாங்க. இது ஒரு கோடு போகுது. அது 4. இப்போ எப்படி இயக்கம் நடக்குன்னா, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில ஒரு இயக்கம் இவர் இங்கே வர்றார். இது இங்கே இதால் வந்தது, இதால் போய் இதால் முடியுது. இது A ஆம், இது C ஆம், இது B ஆம். ஓகே, இப்போ என்னென்னா லட்சிய வாயு வெப்பநிலை Aல 327 பாகை C. கேள்வி என்ன? இதில் உள்ள கேள்வி தான் கேள்வி. இதில் உள்ள T எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. C புள்ளியில் உள்ள T லட்சிய வாயுவாக இருக்குது. மற்றது இந்த வாயுவில் திணிவு மாற இல்லை. அப்போ லட்சிய வாயு சாப்பாடை நேரடியாக நாங்கள் பாய்க்கலாம். சரிதானே? அப்போ வாயுவின் இயக்கத்திலான பாதை A, C இல் திணிவு மாறாதபடியினால் லட்சிய வாயு சமன்பாட்டை பிரயோகிக்க. எல்லாம் MCQ ஒன்றும் தேவையில்லை, சமன்பாடப்பட்டால் விட வந்துடும். இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்பத்தில் எஸ்ஐக்கு எங்கேயோ இடத்துல தேவை நேரங்களில் எழுதி செஞ்சால் நல்லா, அதுக்காகத்தான். இப்போ Aயில் நான் PV சமன் NRT பாய்க்கிறோம். Aயில் PV சமன் NRT. ஆகவே Aயில் உள்ள அமுக்கம் என்னவா இருக்க போகுது? 6 தர 15. கனளவு என்னவா இருக்க போகுது? 8 தர 10 செய 3. அதுக்கப்புறம் N ஆர் T இருந்திருக்காங்க 327. அப்போ 273 அதில் 27 30, அப்போ 600. அப்போ 600 வரும். இது முதலாம் சாப்பாடு எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியாது? சியில் PV சமன் NRT அடிப்படையில் பிரயோகிச்சு பார்த்தோம்னு சொன்னால்
இதுல வந்து 4 தர 15 தர அது அமுக்கம் கனல 9 9 தர 10 சயம் 3 சமன் NR T தான் கணிக்க போறோம். இப்ப நாம இதை என்ன செய்வோம் 1 2 ரெண்டையும் பிரிச்சோம்னு சொன்னா இதுல இருக்கிற எல்லாம் வெட்டுப்பட்டா இதுல இருந்த 4ம் வெட்டுப்படும் 4 2 வரும் இது 2 வரும். அதுக்கு பிறகு இதுல 3ஆல சுருக்கலாம் 3ஆல சுருக்கினா இதுவும் 3ஆல சுருக்கினா இதை 2 வரும் இது 3 வரும். அப்ப இது 2 வரும் அடுத்தது 3 வரும். திருப்பி அப்படியே இருக்கட்டும் பார்ப்போம். அது இது 2 வெட்டுப்பட்டா 600 கீழ் T என்று வரும். T வந்து வரும் 4 அப்ப இது 4 அப்ப 3 தர 600 கீழ் 4 என்று வரும். அப்படி பார்க்க போனா என்ன வரப்போகுது 15 60 அப்ப 150 அப்ப 450 கேள்வி இங்க முக்கியமா தான் கேள்வி எல்லாம் வெப்பநிலையில இதுல செஞ்சிருக்காங்க. அப்ப விடைக்கு நாங்க அணுகிறதுக்கு என்ன செய்யறது 450 சய 273 10 7 12 சாரி 14 7 1 கிடைச்சி 3 பாகை சி 177 பாகை சி. இதுல புள்ளி சியில் அது விடை இருக்கா விடை இருக்கு. விடை வந்து முதலாவது விடை.